நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான பாடலை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். இது ஏன் முக்கியமான ஒரு பாடல் என்றால், இந்த பாடல் வெளிவந்த பொழுது அனைவரும் இது எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த பாடலோ என்று அனைவரும் கூறினார்கள். ஆனால் இது இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல் இது. சரியாக சொல்லப்போனால் இளையராஜாவிற்கு இது 6வது திரைப்படம். அன்னக்கிளை திரைப்பட பாடல்கள் கொடிக்கட்டி பறந்த பிறகு இவருக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வந்தன இளையராஜாவிற்கு. அப்படித்தான் தயாரிப்பாளர் கே. பாலாஜி அவர்கள் தான் தயாரித்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜாவை இசையமைக்க அழைத்தார். உள்ளபடி சொல்லப்போனால் கே. பாலாஜி அவர்களுக்கு இளையராஜாவை நேரடியாக தெரியாது. ஆனால் இந்த திரைப்படத்தை இயக்குவதற்காக ஒப்புக்கொண்டிருந்த தேவராஜ் மோகன் ஆகிய இரட்டை இயக்குநர்கள் தான் இளையராஜாவை கே. பாலாஜிக்கு அறிமுகப்படுத்தினார்கள். திரைப்படம் தீபம் 1977 தான் திரைக்கு வருகிறது. இந்த திரைப்படத்தை உண்மையாக இயக்கியது கே. விஜயன் அவர்கள். ஆனால் கே. விஜயனுக்கு முன்பு தேவராஜ் மோகன் என்கின்ற இந்த 2 இயக்குநர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு டி.எம். சௌந்தரராஜன் இளையராஜாவினுடைய இசையில் நிறைய பாடியதில்லை என்றெல்லாம் கூறப்படுவதுண்டு. ஆனால் இந்த பாடல் சொல்லப்போனால் டி.எம். சௌந்தரராஜன் ஆரம்ப காலகட்டங்களில் இளையராஜாவுக்கு நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு இத்தனையும் கூறி நான் ஒரு மிக முக்கியமான செய்தியை கூறாமல் விட்டது தவறு நேயர்களே. இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பது சிவாஜி கணேசன், சுஜாதா, விஜயகுமார் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள். சிவாஜி கணேசனுக்காக இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். அதாவது தீபம் என்கின்ற இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு மறைவான செய்தியும் கூறப்படுகிறது. 75, 76 இந்த திரைப்படம் வெளியாகி இருக்க வேண்டியது. இயக்குநர்கள் தேவராஜ் மோகனுக்கும் பாலாஜிக்கும் ஏற்பட்ட பிணக்கினால் தான் இந்த திரைப்படம் தள்ளி போனது என்ற ஒரு செய்தியும் உண்டு. அதுபோல மற்றொரு செய்தியும் என்னவென்றால், அன்னக்கிளை திரைப்படத்திற்கு முன்பு இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் என்ற செய்தியும் உண்டு. விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், தேவராஜ மோகனுக்கும் பாலாஜிக்கும் ஏற்பட்ட பிணக்கு என்பது உண்மை. அதனால் தான் கே. விஜயன் கூட இந்த திரைப்படத்திற்கு இயக்குநராக நியமிக்கப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் உண்மை. அன்னக்கிளை திரைப்படத்திற்கு முன்பே இந்த திரைப்படத்திற்கான பாடல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டன என்று கூறப்படுவதெல்லாம் ஒரு வதந்தியே என்று சினிமா வட்டாரம் கூறுகிறது. ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களுக்கு முதலில் இளையராஜா இசையமைத்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை இயக்குவதற்காக ஆரம்பத்தில் அமர்த்தப்பட்டிருந்த தேவராஜ் மோகனுக்கும் தயாரிப்பாளர் பாலாஜிக்கும் எதனால் பிரச்சனை ஏற்பட்டது, அந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் என்ன என்பதை இந்த பாடலினோடு நாம் காண்போம் நேயர்களே. அதற்கு முன்பு பாடலை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 4 பாடல்களுக்கு இளையராஜா கம்போஸ் செய்திருந்தார். அவற்றில் 2 பாடல்கள் மிகப்பெரிய புகழை சம்பாதித்தன. அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை பதிவு செய்யும் பொழுது ஒரு சிறு குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டதாம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டே அவற்றை என்னவென்று நாம் பிற்பகுதியில் காண்போம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் புலமைப்பித்தன் தான் எழுதினார். ஒரு விசேஷம் என்னவென்றால், கவிஞர் புலமைப்பித்தன் இளையராஜாவின் இசைக்காக எழுதிய முதல் திரைப்படமும் இதுதான். அதுபோல முதல் திரைப்பட பாடலும் இதுதான். கவிஞர் புலமைப்பித்தன் 1968 திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுத வந்து விட்டாலும் இந்த திரைப்படத்திலிருந்து தான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தனவா. எஸ். ஜானகி அவர்கள் டி.எம். சௌந்தரராஜனுடன் பாடிய நிறைய பாடல்கள் புகழ்பெற்றிருந்தாலும் இந்த பாடல் ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது அப்பொழுது. ஒரு புதிய காம்பினேஷனாக கருதப்பட்டது அப்பொழுது. டி.எம்.எஸ்.உடன் பி. சுசீலா பாடலாமே என்று சிபாரிசு செய்தாராம் தயாரிப்பாளர் கே. பாலாஜி. எஸ். ஜானகி அவர்கள் இளையராஜாவிற்கு மிக பரிச்சயமான ஒரு பாடகி என்பது ஒருபுறம். இந்த பாடலுக்கு டி.எம்.எஸ்.உடன் எஸ். ஜானகி பாடினால்தான் அது ஃபிட்டாக இருக்கும் என்று கூறினாராம் இளையராஜா வந்த புதிதிலேயே. இத்தனைக்கும் அவருக்கு 6வது படம் இந்த திரைப்படம். சுத்தமான மாய மாலவ கவுள ராகத்தில் அமைத்திருப்பார் இந்த பாடலை இளையராஜா. இடையிசை தலைப்பிசையிலும் கூட ஒரு அனுசரணை சுரங்கள் கூட செல்லவில்லை. அவர் மிக நேர்த்தியாக இசையமைத்திருந்தார் இந்த பாடலை இளையராஜா என்றெல்லாம் சங்கீத விற்பனர்கள் கூறினார்கள். இத்தனைக்கும் இளையராஜா இசையமைக்க வந்துவிட்டாலும் கர்நாடக சங்கீதத்தை அப்பொழுதுதான் பயின்று கொண்டிருந்தாராம்.
இளையராஜாவிற்கு முறைப்படி சங்கீதம் கற்றுக் கொடுத்தது டி.வி. கோபாலகிருஷ்ணன் என்று கூறப்பட்டாலும், இந்த திரைப்படத்தில் மற்றொரு பாடலை பாடிய கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்களிடம் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்வாராம் இளையராஜா. பொதுவாக 70களிலெல்லாம் திரைப்பட பாடல்களுக்கு மெட்டு போடும் பொழுது ஸ்வரங்களை எழுதி அதை இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்து வாசிக்கச் சொல்வதில்லை. இசையமைப்பாளர் வாசித்து காண்பிப்பார் அல்லது ஓக்கலாக சொல்வார். அதை இசைக்கலைஞர்கள் பின்பற்றுவார்கள். இளையராஜா வந்த பிறகு அந்த நிலைமை மாறிப்போனது என்றெல்லாம் செய்தி வட்டாரம் கூறுகிறது. இசை வட்டாரத்து செய்திகள். தீபம் என்கின்ற இந்த திரைப்படத்திலிருந்து அந்த முறையைத்தான் கையாண்டாராம் இசைஞானி இளையராஜா. சொல்லப்போனால் அப்பொழுதெல்லாம் இளையராஜாவிற்கு ஒரு டீம் எல்லாம் இல்லை. அதாவது இசைக்கலைஞர்கள். பொதுவாக எல்லா இசைக்கலைஞர்களும் எல்லா இசைப்பாளர்களும் வாசிப்பார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் வாசித்த இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் இளையராஜாவினுடைய இந்த இசைக்கு வாசித்திருக்கின்றார்கள். இந்த ஃப்ரேஸை பார்த்துவிட்டு சற்று வியந்து போனார்களாம். இப்படியெல்லாம் கூட இசையில் மாயாஜாலங்கள் செய்ய முடியுமா என்று இளையராஜாவை அண்ணாந்து பார்த்திருக்கின்றார்கள் அந்த இசைக்கலைஞர்கள். இத்தனைக்கும் மிகப்பெரிய ஜம்பவான்களிடம் ஜி. ராமநாதன், கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் போன்ற இசை சிற்பிகளிடம் அவர்கள் இசைக்கருவிகள் வாசித்தவர்கள். மற்றொரு முக்கியமான செய்தி, அந்த செய்தி அப்பொழுது சில பத்திரிகைகளிலும் வந்தன. அது என்னவென்றால், டி.எம்.எஸ்.இடம் இளையராஜா இந்த இடத்தை அப்படி பாடுங்கள், அந்த இடத்தை இப்படி பாடுங்கள் என்ற சுரங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது டி.எம்.எஸ். கூறிய சில வார்த்தைகள் எல்லாம் இளையராஜாவை அதிருப்தி அடைய வைத்ததாக ஒரு செய்தி, ஒரு பரவலான ஒரு பேசும் பொருளாக அமைந்தது அப்பொழுது. காரணம், டி.எம்.எஸ். திரைத்துறைக்கு வந்தது 1950 கிருஷ்ண விஜயம் என்கின்ற திரைப்படத்தில் தான் அவர் அறிமுகமானார். ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு ஜூனியராக இருக்கும் ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்துவதை அவர் விரும்பவில்லையாம். இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இளையராஜாவின் இசையில் தொடர்ந்து டி.எம். சௌந்தரராஜன் பாட முடியாமல் போனதற்கு என்றெல்லாம் இசை வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன. டி.எம்.எஸ்.ஐ பற்றி நன்கு அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இசைத்துறையில். அவர்களில் சிலர் நம்மிடம் கூறிய கருத்து, அவருக்கு எப்படி மிகச்சிறந்த ஒரு குரல் இருக்கின்றதோ, இடையினையற்ற குரல் இருக்கின்றதோ, அதுபோலத்தான் அவருடைய பேச்சும். மேடையில் பேசும் பொழுது மேடை நாகரிகம் தெரியாமல் சில வார்த்தைகளை எல்லாம் உதிர்த்து விடுவார் டி.எம்.எஸ். அதனாலேயே எம்.ஜி.ஆர்., சிவாஜி போன்றவர்களிடெல்லாம் அவர் ஒரு பகையை சம்பாதிக்க நேர்ந்தது அந்த காலத்தில். அவர் மிகவும் வணங்கி போற்றியது யாரென்றால் சி.ஆர். சுப்புராமன், ஜி. ராமநாதன் இருவரையும் தான். டி.ஜி. லிங்கப்பாவையும் மிக போற்றி பேசுவார் அவர். கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் போன்ற இசையமைப்பாளர்கள் எல்லாம் டி.எம்.எஸ்.உடன் ஒரு நண்பர்கள் போல பழகினார்கள். அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்ததில்லை. நீ என்ன இசையமைக்கின்றாய், ஜி. ராமநாதனை போல இசையமைக்க முடியுமா உன்னால் என்றெல்லாம் எம்.எஸ்.இடம் கேட்டு ஒரு முறை ஒரு பெரிய பேசும் பொருளாகவே ஆனதாம். ஆதலால் இளையராஜாவிடம் அவர் பணிந்து போகாதது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி இல்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள் சினிமா வட்டாரத்தினர். அனைத்தையும் மீறி அவருடைய குரல் தேவைப்பட்டது இசைத்துறைக்கு. அதனால் தான் டி.எம். சௌந்தரராஜனுக்கென்று ஒரு தனி ஐகான் என்றும் இன்றும் உள்ளது. இளையராஜா அதன் பிறகு டி.எம்.எஸ்.க்கு நிறைய வாய்ப்புகள் தரவில்லை என்கின்ற செய்தியும் உண்மை என்றெல்லாம் கூறுகின்றன சினிமா மற்றும் இசை வட்டாரத்து செய்தி. அப்படியே சிவாஜி கணேசன் தன்னுடைய சொந்த குரலில் பாடுவது போல் இருக்கும். அதுதான் டி.எம்.எஸ். சரி, நாம் இந்த சினிமா பற்றின ஒரு செய்திகள், அதாவது இந்த திரைப்படத்தை பற்றின செய்திகளுக்கு நம்ம வருவோம் நேயர்களே. தேவராஜ் மோகன் ஆகியோர் தான் முதலில் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டனர் பாலாஜியால். அதன் பிறகு கே. விஜயனை வைத்து இந்த திரைப்படத்தை தொடர்ந்தார் பாலாஜி என்பதெல்லாம் ஒரு செய்தி. ஏன் அந்த இயக்குனர் மாற்றப்பட்டார் என்பது ஒரு சுவையான செய்தி. தீக்கனல் என்கின்ற பெயரில் மலையாளத்தில் வந்த திரைப்படம் இது. அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் யார் என்றால் பாஸ்கர பிள்ளை என்பவர். அவர் பாலாஜியினுடைய மிக நெருங்கிய நண்பர். அந்த பாஸ்கர பிள்ளையும் ஒரு இயக்குனர் மற்றும் கதாசிரியர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அது மட்டுமல்ல, நிறைய படங்களை தயாரித்திருக்கின்றார் அவர். தோப்பில் பாசில் என்று தான் மலையாள சினிமா வட்டாரத்தில் அவர் அழைப்பார்கள், தமிழிலும் கூட. அவர் எழுதிய கதைத்தான் அந்த தீக்கனல் என்கின்ற மலையாள திரைப்படம். அந்த மலையாள படம் தான் தமிழில் தீபம் என்று ரீமேக் செய்யப்பட்டது. இந்த ரீமேக் செய்யப்படும் பொழுது அந்த கதை பிடிக்கவில்லையாம் இந்த இயக்குநர்களுக்கு, தேவராஜ் மோகன் ஆகியோர்களுக்கு. அந்த கதைக்களம் மற்றும் திரைக்கதையும் மாற்ற வேண்டியுள்ளது என்றெல்லாம் பாலாஜியிடம் கூறியிருக்கின்றார்கள். பாலாஜி அதை நான் ஏற்கவில்லை, நான் அந்த கதையை அப்படியே நான் எடுக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாராம். அப்படி என்றால் நாங்கள் அந்த திரைப்படத்திலிருந்து விலகிக் கொள்கின்றோம் என்று கூறிவிட்டனராம் தேவராஜ் மோகன் ஆகிய 2 இயக்குநர்களும்.
அந்த தீக்கனல் என்கின்ற திரைப்படத்திற்கு அதான் தெய்வம் கதையும் அவருடையது தான். அந்த தொப்பில் பாசில் என்று செல்லமாக அழைக்கப்படும் பாஸ்கர பிள்ளையை பற்றி ஒரு முக்கியமான தகவல் உண்டு. நிறைய பேருக்கு அறிந்திருக்க மாட்டார்கள் அதை. அவர் நீங்கள்தான் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கி என்று அவருடைய தன்னுடைய ப்ரொஃபைலையும் முதலில் வைத்திருப்பாராம். ஒன்லி யூ கைஸ் மேட் மீ எ கம்யூனிஸ்ட் என்று. ஆக அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான கம்யூனிசவாதி இவர். இவர் பாலாஜியினுடைய மிகச்சிறந்த நண்பர் மற்றும் பாலாஜி தமிழில் எடுக்கும் திரைப்படங்களுக்கு கதை களங்களை எல்லாம் தமிழுக்கேற்றவாறு மாற்றி அமைப்பதெல்லாம் தொப்பில் பாசில் தான் என்றெல்லாம் பரவலான ஒரு செய்தி. இந்த கதையை வைத்து படமாக்குவதற்கு தேவராஜ் மோகன் ஆகியோர் உடன்படவில்லை என்றவுடன் உடனே விஜயனை அழைத்திருக்கின்றார் கே பாலாஜி. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிப்போனது இந்த திரைப்படம். நினைத்தால் பாலாஜியே அந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்றென்றால் மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த ஒரு கதாசிரியரும் கூட கே பாலாஜி அவர்கள் மற்றும் திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். நினைத்தால் அவர் எத்தனையோ படங்களை இயக்கி இருந்திருக்கலாம். ஆனால் இயக்கத்திற்கு அவர் முயற்சிக்கவில்லை. அவர் இயக்குனர் தான் இயக்க வேண்டும் என்று கூறிவிடுவாராம் கே பாலாஜி. இந்த திரைப்படத்தில் கதையில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லையாம் கே விஜயன். மேலும் தமிழ் கலாச்சாரத்திற்காக சிலவற்றைத்தான் மாற்றினார்களாம். திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியானது என்பதுதான் ஒரு இனிப்பான செய்தி. அது பார்வையல்ல பாஷை என்று கூறணிகின்றாள். இந்த திரைப்படத்தை இயக்குவதிலிருந்து தேவராஜ் மோகன் இருவர் விலகிய பொழுது இளையராஜா என்ன செய்தார் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக அமைந்தது. பொழுது காரணம், தேவராஜ் மோகனால் தான் இளையராஜா கே பாலாஜிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அதனால் இளையராஜா இசையமைப்பதா இல்லையா என்று இளையராஜாவிடமே கேட்டிருக்கின்றார்கள். அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கம்போஸ் செய்து வைத்திருக்கின்றேன், உடனே பாடல் பதிவு ஆரம்பித்து விடலாம் என்று கூறியிருக்கின்றார். உடனே தேவராஜ் மோகன் இருவருமே அவர்களுடைய ஒரு ஜென்டல்மேனிசத்தை காண்பித்திருக்கின்றார்கள். நீ அவரையே பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவரே இசையமைக்கட்டும் என்று கூறிவிட்டார்களாம் தேவராஜ் மோகன். அப்படித்தான் இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க நேர்ந்தது என்பது மற்றொரு தகவல். தீபம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இளையராஜா 4 பாடல்களை கம்போஸ் செய்திருந்தார். 4 பாடல்களுமே ஹிட் ஆகி இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நம்ம பார்வைக்கு 2 பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த பாடல் ஒன்று. மற்றொரு பாடல் என்கின்ற ஜேசுதாஸ் பாடிய ஒரு அற்புதமான பாடல், ஜானகியுடன் பாடிய பாடல். அந்த பாடலை பற்றி விவரங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். கண்கள் சிவந்திருக்கு அவை பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு